இப்போ மற்ற கட்சியை தாண்டி இவருக்கு வந்து ஓட்டு வரும்னு நினைக்கிறீங்களா? நேத்து கூட டிஎம்கே கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க இவரை பத்தி. ஓகே. சரி, என்ன பண்ணி பயமா இருக்கு. ஏன்னா அது வருமா வராதா இப்பவே ஒரு கொஸ்டின் மார்க். இன்விசிபிலிட்டி சொல்லுவாங்கல்ல, காணல் நீர் மாதிரி வந்தும் செய்யலாம் வராமையும் போகலாம். ஓகே. பட் வந்துட்டா பெரிய பாதிப்பு இருக்கு. இப்போ சீமான்லாம் பாத்தீங்கன்னா 8% இருக்கு, திருமாவளவன் 5% இருக்கு. அவங்க எல்லாம் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்காங்க. இவர் சிங்கிள் ஷாட்ல வந்து 2 வருஷத்துக்குள்ள ஒரு 15% வாங்கினாருன்னா சோ மத்தவங்கள வாஷ் அவுட் தானே. அது எல்லாம் நடிகரை வச்சு எல்லாம் பயப்படுறாங்க. பட் இவருக்கு ஹவுஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் எப்படி இருந்து தெரியுமா? இவரால ஹேண்டில் பண்ண முடியுமா? அதுதான் தெரியல. அது ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, பொறுப்புன்னு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் வந்துரும். மக்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்துரும். கண்டிப்பா வரும். ஒரு பொறுப்பு வந்ததுக்கு முன்னாடி பின்னாடிக்கு கண்டிப்பா வித்தியாசம். உதயநிதி ஸ்டாலின் எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி மாறிட்டாரு. சோ அவரே மாறும்போது இவர் மாறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த 26ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சி வந்தா ஒரு சின்ன மாற்றமாவது நமக்கு ஏற்படும் அப்படின்னா எந்த கட்சி? பிஜேபி. ஏன் அப்படின்னீங்கன்னா சென்ட்ரல் அவங்க கவர்மெண்ட் இருக்கு, இன்னும் 4 வருஷம் அவங்க கவர்மெண்ட் இருக்கு. அந்த கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட